வணக்கம் நண்பர்களே, உங்களை இந்த லேர்ன் இங்கிலீஷ் இன் தமிழ் யூடியூப் சேனல் மூலம் வரவேற்பதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன். நம்ம ரொம்ப நாளாக டிரான்ஸ்லேஷன் பகுதியை பார்க்காம இருந்தோம். இந்த தொடரில் நம்ம டிரான்ஸ்லேஷன் பகுதியை பார்க்க போகிறோம். அது என்னென்னா, இங்கிலீஷ்லேருந்து எப்படி தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவது, அதற்குரிய சூத்திரம் என்ன அப்படிங்கிறத விளக்கியிருக்கோம் இந்த தொகுதியில். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஷனில் குரூப் 2க்கு இது பாடத்திட்டமாக சேர்த்துருக்கு. அதிலிருந்து ஒரு சில பகுதியை எடுத்து நம்ம இந்த பகுதியில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். வாங்க பார்க்கலாம். இப்போ இங்கிலீஷில் இருந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா ஒரு சில வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அது பகுதியிலான ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது ரொம்ப சுலபந்தாங்க. அர்பனைசேஷன் அப்படின்னா நகரமயமாக்குதல். இந்த வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அர்பன், ரூரல் அப்படிங்கிறது. பிரிக் பில்டிங்னா செங்க கட்டுறங்கள். ரிங் வெல்ஸ்னால் வட்டக்கிணறு. ஆர்டிசேனல்ங்கிறது ஆர்டிசேனல் அப்படின்னா கைவினை, அல்லது இது அட்ஜெக்டிவாக வரும். ஆனால் இங்கே கைவினை பொருள்னு உங்களுக்கு தெரியறதுக்காக போட்டிருக்கேன். இன்லேண்டுனா உள்நாடு, எக்ஸ்போர்ட்னா எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி. கமாடிட்டி குட்ஸ் அப்படின்னா பொருட்கள். பிரான்ஸ் வெசல்ஸ்னால் வெண்கல பாத்திரம். பீட்ஸ்னால் மணிகள்னு தெரியும். ஷெல் பேங்கிள்ஸ்னால் சங்கு வளையல்கள். ஸ்கிரிப்ட்ஸ்னால் எழுத்துக்கள், அதாவது ஸ்கிரிப்ட். ரைட்டா? இதுதாங்க முக்கியமான வார்த்தைகள். இந்த பகுதியை பாருங்கள். இது நம்ம பாடத்திட்டத்திலிருந்து தான் எடுத்திருக்கோம். The Sangam age saw the first urbanization in Tamilagam. Cities developed and they had bricks buildings, roof tiles, ring wells and planned towns, streets and storehouses. Urban centers had a large population involved in non-agriculture, commercial and political activities. The town worked as a port and artisanal centers. Arikkamedu, Kaveri Pumpattinam, Alagankulam and Korkai on the east coast and Pattanam in Kerala were port centers. Kanjipuram, Orayur, Karur, Madurai and Kodumanal were inland trade centers. Many goods and commodities were produced in these centers and were exported to various regions around the globe. Though few in numbers, large towns exist in the Sangam age. Small villages, however, were found in many areas. Bronze vessels, beads, shell bangles, glass beads, pottery with names of the people written in Tamil Brahmi script were found at these sites. இது பொதுவாக எதை சொல்லுது? சங்ககால தொன்மையை பற்றி சொல்லுதுங்க. தலைப்பு கூட சொல்லலாம் நீங்கள். த அர்பனைசேஷன் இன் சங்கம் ஏஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணுறீங்கன்னா த ஃபர்ஸ்ட் திங் இஸ் யூ ஹவ் டு கிவ் அ ஹெட்டிங்ஸ், டைட்டில் ஃபார் தி டிரான்ஸ்லேஷன். இதை எப்படி தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறோங்கிறத பாருங்கள். பொதுவாக நம்ம தமிழில் ஒரு வார்த்தை இருக்கு, ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நாங்கள் ஊருக்கு போகிறோம். அந்த போகிறோங்கிறது வினைச்சொல். அது எப்பயுமே எப்போ தான் வரும்? கடைசியில் வரும். ஆனால் ஆங்கிலத்தில் எப்போ வரும்? அது சப்ஜெக்டுக்கு அப்புறம் வரும். அந்த ஃபார்முலாவை இங்கே விளக்கியிருக்கேன் நான். த சங்கம் ஏஜ் saw the first urbanization in Tamilagam. Cities developed, had brick buildings, roof tiles, ring wells and plant down streets and storehouses. ரைட்டு? ஏன் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன்? த ஃபர்ஸ்ட் அர்பனைசேஷன் இன் தமிழகம், அப்புறம் பிரிக் பில்டிங்ஸ், இதெல்லாம் ஏன் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன்னா, இதுதான் என்னது? சப்ஜெக்டுக்கு அப்புறம் ரெண்டாவதாக வர வேண்டிய வார்த்தைகள். சப்ஜெக்டுக்கு அப்புறம் வர வேண்டிய வார்த்தைகள். ஏன் அது ரெண்டாவது வார்த்தைகள் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறோம்? யார் எது, அதுதான் சப்ஜெக்ட். என்ன, யாரால், எதை, எங்கே அப்படிங்கிற கேள்வி கேட்டோம்னா அதுதான் வர்ற பதில் தான் என்னது? அதுக்கப்புறம் வர வேண்டியது. அதுக்கப்புறம் வர வேண்டியது எப்படி வரும்? பொதுவாக ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த வேர்ட்ஸை நீங்கள் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா அது அப்படியே தலை மாற்றி வரும். எப்படி வரும்? தலை மாற்றி வரும். ஒரே வார்த்தை அதே மீனிங்கில் கமா போட்டு வந்தால் அது அப்படியே தான் வரும். அதுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ரைட்டா? இதாங்க சிம்பிள் ரூலு. ஃபஸ்ட்டு யார், எது, சங்கம் ஏஜ். விடைச்சொல் என்னது? பார்த்தது அல்லது கண்டது. ரைட்டா?
இதில் அடுத்தது பாருங்கள், ஃபர்ஸ்ட் அர்பனைசேஷன் இன் தமிழகம் அப்படின்னு இருக்கு. இப்போ என்ன பண்ணணும், இன் தமிழகம் முன்னாடி வரணும், ஃபர்ஸ்ட் அர்பனைசேஷன் பின்னாடி போகும். அதுதான் உல்டாவாக மாறுறது. ரைட்டா? எப்படி வருது பாருங்கள். என்னது, சங்ககாலம் தமிழகத்தின் முதல், தமிழகம்ங்கிறது முன்னாடி வந்துடுச்சு இல்லையா, ஃபர்ஸ்ட் அர்பனைசேஷன், ஃபர்ஸ்ட்டுங்கிற வார்த்தை அட்ஜெக்டிவ், அதனால அது சேர்ந்து வருது. முதல் நகரம் ஆதலை கண்டது. சானா பார்த்தது இல்லை, இங்கே கண்டது. ரைட்டா? காண்கிறது, கண்டது, பாஸ்ட் டென்ஸ். சங்ககாலம் தமிழகத்தின் முதல் நகரமாதலை கண்டது. செகண்ட் பேராகிராஃபில் சிட்டிஸ் டெவலப்ட், நகரங்கள், அப்போல்லாம் நகரங்கள் எப்போ உருவாச்சுங்கிறாங்க, சங்க காலத்தில் உருவாச்சுங்கிறாங்க. ஆனால் பொதுவாக சங்க காலத்துக்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் நகரங்கள்லாம் இருந்திருக்கு. மேலும் அதுக்கப்புறம் அடுத்து அண்டுக்கு மேலும் போடலாம், மற்றும்னு போடலாம். ஆனால் இந்த இடத்துல மேலும், அவர்கள், அந்த காலத்தில் இருந்தவங்க என்ன பண்ணியிருந்திருக்காங்க, அவர்கள் என்னது, அதுதான் சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் என்ன வரணும், ஹேடுங்கிறது வெர்பு. வெர்பு கடைசியில் போயிடும். ரைட்டா? இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் என்ன இருந்துச்சு, சங்கம் ஏஜுக்கு அப்புறம் ஷான்னு வெர்பு இருந்தது. அந்த வெர்பு எங்கே போயிடுச்சு, கடைசியில் போயிடுச்சு. ரைட்டா? இங்கே சப்ஜெக்ட் எது, நகரங்கள், அதுதான் சப்ஜெக்ட். செகண்ட் சென்டென்ஸில் டெவலப்ட், ரெண்டு வார்த்தை தான், நகரங்கள் உருவாயின. நகரங்கள் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வேறு எதுவுமே இல்லாதனால என்ன, நகரங்கள் உருவாயினன்னு வந்துருச்சு. அடுத்து மேலும், ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்னது, எது, யார், தேன்னு இருக்கு, அவர்கள். அப்புறம் ஹேடு இருக்கு, ஹேடுங்கிறது வெர்பு, அது எங்கே போய்டும், கடைசியில் போய்டும். அவர்கள். அதுக்கப்புறம் என்ன இருக்குது, செங்கல் கட்டிடங்கள், அதை தான் வரும். செங்கல் கட்டிடங்கள், ரூஃப் டைல்ஸ். அதுக்கு என்னது, ஓட்டுக்கூரைகள், வட்ட கிணறுகள். அப்புறம் என்ன, திட்டமிட்ட நகரங்கள், பிளான் டவுன்ஸ். தெருக்கள், ஸ்டோர் ஹவுசஸ்ங்கிறதுக்கு என்ன, சேமிப்பு கிடங்குகள். என்ன வச்சுருந்தாங்க, வைத்திருந்தனர். ஐ ஹாவ் அ பைக் அப்படின்னா நான் ஒரு பைக் வச்சுருக்கேன். ஐ ஹேட் அ பைக்குனா நான் வைத்திருந்தேன் அப்படின்னு சொல்லணும் இல்லையா. இந்த இடத்துல என்னது அர்த்தத்தில் வருது, ஹேடுனா வைத்திருந்தனர். யார் வச்சிருந்தா, அந்த காலத்தில் இருந்தவங்க எப்படியெல்லாம் இருந்திருக்காங்க, இப்படி தான் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணணும். புரியுதா? இந்த ஃபார்முலா எது, யார் எது, அதுக்கப்புறம் மற்றவை முதல்ல வரணும், அதுக்கு லாஸ்ட்டில் வினைச்சொல் போயிடணும். அர்பன் சென்டர்ஸ் ஹேட் அ லார்ஜ் பாப்புலேஷன் இன்வால்வ்ட் இன் non-agricultural, commercial and political activities. The town worked as a port and artisanal centers. Artisanalனா என்ன சொன்னோம், கைவினை பொருட்கள்னு சொன்னோம். கைவினை பொருட்கள் அல்லது அந்த கையில் வேலை செய்கிறாங்கல்ல, ஆர்டிஃபேக்ட்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது என்னது, large population involved in agricultural, non-agricultural, commercial and political activities. அப்போ இதுதான் சப்ஜெக்டுக்கு அப்புறம் வரணும். ஆனால் எப்படி வரும், உல்டாவாக வரும். எப்படி வரும், இன் நான் அக்ரிகல்ச்சரல், கமர்ஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ், லார்ஜ் பாப்புலேஷன், அந்த மாதிரி உல்டாவாக வரும். சரியா? எப்படி வருதுன்னு பார்ப்போம். நகரம் மையப்பகுதி எப்படி இருக்குது, நகரத்தோட மையப்பகுதி, அர்பன் சென்டர், விவசாயம் சாராத. ரைட்டா? அந்த லார்ஜ் பாப்புலேஷன் இன்வால்வ்டு என்ன போயிடுச்சு, பின்னாடி போயிடும். ரைட்டா? உல்டாவாக வரும் இல்லையா. விவசாயம் சாராத, வணிகம் மற்றும் அரசியல் நடவடிக்கையில் ஈடுபட்ட பெரும்பாலான, ஈடுபட்டங்கிறது என்ன வருது, அடுத்து வந்துடுது. அதுக்கப்புறம் தான் பெரும்பாலான மக்கள். லார்ஜுங்கிறது அட்ஜெக்டிவ், அதனால் அது மக்களோட சேர்ந்து தான் வரும். ஈடுபட்ட பெரும்பாலான மக்களை என்ன இருந்தது, கொண்டிருந்தது. எப்படியா, நகர மைய பகுதியில் யார் யார் இருக்காங்க, விவசாயம் சாராத, வணிகம் மற்றும் அரசியல் நடவடிக்கையில் ஈடுபட்ட பெரும்பாலான மக்களை கொண்டிருந்தது. சிறிய நகரங்கள் துறைமுகங்களாகவும், ஏன்னா போர்ட் அண்ட் ஆர்டிசனல் சென்டர்ஸ் அண்டு போட்டிருக்கு, அதனால் நீங்கள் அப்படியே தான் வரணும். அதுதான் அடுத்து வரணும். துறைமுகங்களாகவும் மற்றும் கைவினை மையங்களாகவும், கைவினை மையமாகவும் என்ன இருந்துச்சு, செயல்பட்டது. ஒர்க்குடுனா என்னது, செயல்பட்டது. புரியுதா? இப்படி தாங்க டிரான்ஸ்லேட் பண்ணும். இது ரொம்ப சிம்பிள் தாங்க. நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்தீங்கன்னா 100க்கு 100 கண்டிப்பாக எடுக்கலாம். அடுத்த சென்டென்ஸையும் பார்த்துடலாம். அரிக்கமேடு, காவேரி பூம்பட்டினம், அழகன்குளம், கொர்க்கை ஆன் த ஈஸ்ட் கோஸ்ட் அண்ட் பட்டணம் இன் கேரளா வேர் ஃபோர்ட் சென்டர்ஸ். காஞ்சிபுரம், உறையூர், கரூர், மதுரை அண்ட் கொடிமணல் வேர் இன் இன்லேண்ட் ட்ரேட் சென்டர்ஸ். நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். என்ன இதை ஆன் த ஈஸ்ட் கோஸ்ட்டை அண்டர்லைன் பண்ணியிருக்கேன்.
ரைட்டா? அது சப்ஜெக்டுக்குள்ளேயே வருது, வேருக்கு முன்னாடியே இருக்குது. இப்போ பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பாருங்கள். எது? அரிக்கமேடு, காவேரி பூம்பட்டினம், இதெல்லாம் கிழக்கு கடற்கரையில் உள்ள அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வரணும். ரைட்டா? உல்ட்டா வரும் இல்லையா? கிழக்கு கடற்கரை பகுதியில் அரிக்கமேடு, காவேரி பூம்பட்டினம், அழகன்குளம், கொர்க்கையும், கேரளாவில் பட்டணமும். ஏன்னா இன் கேரளா பட்டணம் இருக்கு இல்லையா? இன் கேரளாங்கிறது முன்னாடி வந்துடுது, பட்டணம் பிள்ளை போயிடுது. என்னவா இருந்தன? அடுத்து துறைமுக மையமாக, வேறுங்கிறது லாஸ்ட்டாக போயிடணும், மையங்களாக இருந்தன. புரியுதா? இருந்தது ஏன்னா பாஸ்டன்ஸ். கிழக்கு கடற்கரை பகுதியில் அரிக்கமேடு, காவிரி பூம்பட்டினம், அழகன்குளம், கொர்க்கையும், கேரளாவில் பட்டணமும் துறைமுக மையங்களாக இருந்தது, போர்ட் சென்டர்ஸ். அடுத்து என்னது? காஞ்சிபுரம், உறையூர், கரூர் அண்ட் கொடுமணல். மற்றும் கொடுமணல் என்னவா இருந்துச்சு? இன்லேண்ட் ட்ரேட் சென்டர், உள்நாட்டு வியாபார மையமாக இருந்தது. வெளிநாட்டு இருந்ததுங்கிறது என்னது? இருந்தது, விளங்கியது எல்லாம் ஒன்று தான் அர்த்தம், அதனால விளங்கியதுன்னு போட்டிருக்கேன். ரைட், சரியா? அடுத்த சென்டென்ஸையும் பார்த்துடலாம். Many goods and commodities were produced in the center and were exported to various regions around the globe. Though few in numbers, large towns exist in Sangam age. இப்போ இதில் எது சப்ஜெக்ட்? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் யார்? எது? மெனி குட்ஸ் அண்ட் கமாடிட்டிஸ். அதுக்கப்புறம் என்னது? இன் தி சென்டர் அப்படிங்கிறது அடுத்து வரும். எப்படி வந்திருக்கு பாருங்க. ஏராளமான சரக்குகள் மற்றும் பொருட்கள் இந்த மையங்களில். இன் தி சென்டர்னா என்ன? இந்த மையங்களில். வேர் ப்ரொடியூஸ்னா என்னது? உற்பத்தி செய்யப்பட்டது. அவைகள் உலகம் முழுமைக்கும் உள்ள. ஏன்னா இங்கே வந்து அண்டு போட்டிருக்கிறதுனால எது? அந்த குட்ஸு அது இல்லை. ஆனால் நீங்கள் சேர்க்கணும், கண்டிப்பாக சேர்க்கணும். மெனி குட்ஸ் அண்ட் கமாடிட்டிஸ் தானே, அது திருப்பி போட வேண்டிய அவசியம் இல்லை, அதனால் வேர் போட்டிருக்காங்க. அவைகள். அடுத்து என்ன வரணும்? மற்றவை வரணும். உலகம் முழுமைக்கும் உள்ள பகுதிகளுக்கு. ரைட்டா? உலகம் முழுமைக்கும்ங்கிறது அரௌண்ட் த குளோப், அதுக்கப்புறம் தான் வேரியஸ் ரீஜன் பின்னாடி போயிடுது இல்லையா? உலகம் முழுமைக்கும் உள்ள பகுதிகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. படுகிறது பட்டது, ஏற்றுமதி செய்யப்பட்டது. ரைட்டா? அடுத்து என்னது? பெரிய நகரங்கள் சிறிய எண்ணிக்கையில், லார்ஜ் டவுன்ஸ் தோ இன் ஃபியூ நம்பர்ஸ் பின்னாடி போயிடுச்சு, லார்ஜ் டவுன்ஸ் முன்னாடி வந்துச்சு பாருங்க. அப்படிதான் உல்டாவாக மாறும். பெரிய நகரங்கள் சிறிய எண்ணிக்கையில் எந்த இதில் இருந்துச்சு? சங்க காலத்தில், அதுதான் ஃபர்ஸ்ட் வரும். எக்ஸிஸ்ட்னா இருந்தது. ரைட்டா? எப்படி வரும்? ஏராளமான சரக்குகள் மற்றும் பொருட்கள் இந்த மையத்தில் உற்பத்தி செய்யப்பட்டது. மேலும் அவைகள் உலகம் முழுமைக்கும் உள்ள பகுதிகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. பெரிய நகரங்கள் சிறிய எண்ணிக்கையில் சங்க காலத்தில் இருந்தது அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டா? அடுத்ததையும் பார்த்துடலாம். ஸ்மால் வில்லேஜஸ் however were found in many areas. Bronze vessels, beads, shell bangles, glass beads, pottery with names on people written in Tamil Brahmi scripts. இதில் பாருங்க, ஸ்மால் வில்லேஜஸ் ஃபவுண்ட் இன் மெனி ஏரியாஸ். எது? இருந்த போதிலும் அப்படிங்கிற மாதிரி வரும். சிறிய கிராமங்கள் பல இடங்களில் காணப்பட்டது. இருந்த போதிலும் காணப்பட்டதுங்கிற மாதிரி சொல்லணும், பட் சொல்லணும்னு தேவையில்லை. சிறிய கிராமங்கள் பல இடங்களில், இன் மெனி ஏரியாஸ் காணப்பட்டது பின்னாடி போட்டுச்சு. வேர் ஃபவுண்ட் பேசிவ்ல இருக்கு, அதனால காணப்பட்டது. ஃபவுண்டுன்னா கண்டுபிடிக்கப்பட்டது. ரைட்டா? காணப்பட்டது அல்லது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த இடத்துல காணப்பட்டது தான் அர்த்தம். அதுக்கப்புறம் பிரான்ஸ் வெசல்ஸ், வெண்கல பாத்திரங்கள், அதுதான் சப்ஜெக்ட். பாசிகள், செல் பேங்கிள்ஸ், கண்ணாடி பாசிகள், கிளாஸ் பீட்ஸு, கண்ணாடி பாசிகள், தமிழ் பிராமி எழுத்துக்களால் பெயர் பொறிக்கப்பட்ட பானைகள். இந்த பானைகள்ங்கிறது எங்கே? ஃபஸ்ட்டில் வந்திருக்கு, அதுதான் என்ன போயிடுச்சு? லாஸ்ட்டில் போயிடுச்சு. இன் தமிழ் பிராமி ஸ்கிரிப்டுங்கிறது ஃபஸ்ட்டு வந்துருச்சு. தமிழ் பிராமி எழுத்துக்களால் பெயர் பொறிக்கப்பட்ட, யார்? மக்களோட பெயர் பொறிக்கப்பட்ட பானைகள். என்ன இது? அந்த இடங்களில், இந்த இடங்களில், அட் த சைட்ஸ் அடுத்து வந்துருச்சு. அப்புறம் தான் லாஸ்ட் கண்டுபிடிக்கப்பட்டது. ரைட்டா? கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ரைட்டா? அல்லது கண்டுபிடிக்கப்பட்டது இப்படின்னு சொல்லலாம். இதுதான்
இப்படி தாங்க டிரான்ஸ்லேட் பண்ணணும். இதுதான் இந்த பேசேஜ் ஹெட்டிங் கொடுங்க. அதுக்கப்புறம் ஒரு வரியும் நீட்டாக நிதானமாக யோசித்து டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதிக மதிப்பெண் நிச்சயமாக கிடைக்கும். இதுதாங்க சூத்திரம். ரைட்டா? மேலும் இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்க அனைத்து நண்பர்களுக்கு ஒரு முக்கிய வேண்டுகோள். உங்கள் வீட்டு பக்கத்தில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவ மாணவிகள், கல்லூரி நண்பர்கள், ஆங்கிலத்தை எழுத படிக்க விரும்பும் தமிழ் நண்பர்கள் இருந்தால் இந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி கிளிக் பண்ணுறதுனால நாங்கள் போடுற வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த சேனலின் பயன் உலகம் முழுமைக்கும் உள்ள தமிழ் பேசும் நமது சொந்தங்களுக்கு சென்றடைய இந்த சேனலை பற்றிய விவரங்களை வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஃபேஸ்புக்கிலோ ஷேர் பண்ணுங்கள் என்றும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு புதிய தொடரில்.